ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நடு ரோட்டில் வண்டி போட்டுக்கிறேன், அறிவில்லை எட்றா. விடுங்கடா, விடுங்கடா, முடியலடா, போலீஸே கட்டி தொங்க விடுறீங்களா? விடுங்கடா, விடுங்கடா, தலை சுத்துதுடா, விடுங்கடா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். வாழ்க்கையில் ஒரு பொண்ணை லவ் பண்ணும், வெறித்தனமாக லவ் பண்ணும். அந்த லவ்க்காக வர நிறைய பிரச்சனையை தாண்டி அவளை கல்யாணம் பண்ணுறப்போ வர சந்தோஷம் இருக்குல்ல, அது வேறு ஃபீல். ஆனால் நான் ஆசைப்பட்டதோட எனக்கு நிறையவே பிரச்சனை வந்தது, முக்கியமாக இவனால். என்னடா வைரல் ஃபீவர்னு சொன்னா வந்துட்டா? அவளையே கேளு. ஹாய். ஏய், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நீ வாட்டுக்கு வந்துட்ட.
காலேஜ் லாஸ்ட் கல்ச்சுரல்ஸ் தி அகாடமி மைக் வாசிக்கிறான். எப்படி மிஸ் பண்ணுவேன்? பாடுறா வாடா. பாய். பாயா? வாங்க. படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்புனா பாட்டு பாடி பொண்ணுங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவீங்களோ? When are you going to elope with her? என்னைக்கு என் மானத்தை வாங்க போற? கல்ச்சுரல் சுந்தியா? இல்லையே. அடிங்க. ஹேய் நில்றி. ஹேய் டேய், திடீர்னு யாராவது கூட்டிட்டு வந்து இவ தான் என் பொண்டாட்டி நிக்காதடா. ஷர்லி, இப்படியே விட்டுறக்கூடாது. You got to be careful with him. He's not a kid anymore. என்னங்க பண்றது? பக்தாள்லாம் வந்துட்டேலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உட்கார்ற. நம்ம மைக் இருக்கா இல்லையா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் வைக்க போறான். டைன் வித் வைன். அதுக்கப்புறம் நம்ம தியேட்டருக்கு போறோம். தியேட்டர்ல இருந்து சௌமியா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு பிரியா மனசோட திரும்பி வர போறா. லேப்ரஸ் ஐயோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. நீ என்ன சுட வந்தியா இல்ல? காத்துல தூது விட்டு உள்ளேறா. அவன் இருக்கான். பின்னாடி போ. எப்பவுமே இப்படி தானடா. பின்னாடி போடா. மச்சான் மணி இப்பயே 6 ஆகுது. படத்துக்கு கரெக்டா போவோமா மாட்டோமா? டேய், நான் என்னடா கரெக்ட் டைம் சொல்லி உங்களை கூட்டு போயிருக்கேன். எல்லாம் ஹாஃப் அன் ஹவர்க்கு முன்னாடி தான் பிளான் பண்ணி சொல்லியிருக்கேன். வாங்க. அம்பு போறது டேய், லவ் பண்ணுங்கடா. ஆனா வெக்க மட்டும் படாதீங்கடா. பார்க்க சைக்கிள ஜஸ்ட் மிஸ். ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டா முக்கியம். இந்தா எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ கொட்டிக்கோ. எப்போ கல்யாணம் பண்ண பாரு.
டெய்லி ப்ரௌனி சாப்பிட்டா திகட்டிடும். இன்னைக்கு நீ பால் குடிச்சிட்டு தூங்கு. பசுபதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நோ சார். லைட்ஸ் ஆஃப். பை பிரகாஷ், ஜேக்கப், சதாசிவம். இவங்க 3 பேர் தான் பசுபதிக்கு எல்லாமே. இவன் 15 வயசுல 12 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டான். அதுக்காக அவ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருக்கான். 1 இயர் மென்டல் அசைலம்ல இருந்திருக்கான். இவன் பண்ணின முதல் கொலையை தவிர அதுக்கப்புறம் பண்ணின 21 கொலைகளுக்கும் எந்த சாட்சியுமோ தடயமோ கிடையாது. இன்ஃபேக்ட் பாடி கூட கிடைக்கல. அதோட ஒரு முக்கியமான விஷயம், இவனை பேக் பண்றதே மினிஸ்டர் சேதுராமலிங்கம் தான். ஸோ நான் இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறேன். அதுக்குள்ள இவன் கேஸை நான் க்ளோஸ் பண்ணணும். இதனால சொசைட்டிக்கு நல்லது நடக்கணுங்கிற விஷயத்தை தாண்டி எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் அடங்கியிருக்கு. பாய்ஸ், திஸ் ஆல் ரிமைன் அண்டர் கவர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ. நம்ம கமிட் ஆனதுக்கப்புறம் நீ முதல்ல என்கிட்ட பேசினதே நேற்று தான் தெரியுமா? அதுவும் பாய். சிரிக்காத. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நம்ம 2 பேரும் இப்போ டின்னர் போகிறோம். நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? இப்போ வா. இட்ஸ் ஆல்ரெடி 8. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 15 மினிட்ஸில் உன் ஃப்ளாட் வாசலில் இருப்பேன். நீ ரெடியா இரு. நீ வர. பாய். சரி மச்சான், என் ஆள் கிட்டா நான் கிளம்புறேன். மச்சான் நீ தானே அவளை கூப்பிட்ட. சரி செய்யாத என்ன. பாய். சொல்லு சௌமியா, எங்கே போகலாம் இப்போ டின்னர்? ஆக்சுவலி மைக், எனக்கு சுத்தமாக பசிக்கல. நான் 7:30க்கு டின்னர் முடிச்சிட்டேன். உன் கூட பேச தான் வந்தேன். சரி அப்போ பேசு. என்ன இங்கே வா. என்ன கார்லியா? அப்புறம் ஐ வாண்ட் டு கோ ஃபார் a long walk. லாங் ஒர்க் தானே? சூப்பர், போகலாம். இப்போ பேசு. நீ பேசு. உன்னை பேச சொன்னேன். உன்னை பார்த்தா எனக்கு பேச்சே வரல. அவ என்கிட்ட பேசு. எவ்வளோப்பா? எங்க இருந்து தள்ளிட்டு வந்த? மாமே சரியான என்னன்னு கேளு. ஒன்றும் அவசரம் இல்லை, நீ முடிச்சுட்டு அனுப்பு. நாங்கள் அப்படி ஓரமாக குச்சிருந்தோம். வேண்டாம். கோப்பாடுறா கைப்பிடிச்சி இருக்குது ஹீரோயினி. மூடா இருக்கும் போல. வா போலாம் மைக். என்ன சொன்ன? ஐயா நன்றி. பெரிய உதவி மாதிரி போறேன். டேய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மைக் வேண்டாம். என்ன முறையிற? ஏய் என்ன அங்க? ஒன்றும் இல்லைடா. வா வா வா. பட வரனே. சொன்ன கேளுப்பா. ஏய் என்னவா? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஒருத்தன் தள்ளிட்டு வந்திருந்தான். ஃபிகர் வர கும்மே, அதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஐட்டமா லவ்வரா? லவ்வரானே, அதான் கலாச்சி அமுச்சு விட்டோம். ஏய் இல்லைன்னா பாட்டில் வை, இல்லைன்னா தட்டி தூக்கிட்டு இருப்பாப்புல. உன்னை விட்டா ஃபுல் கதையே சொல்லிடுவான்டா நமக்கு. சாரி சௌமியா, நம்ம ஃபர்ஸ்ட் டேட் இப்படி ஸ்பாயில் ஆகும் நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் மைக். நான் தான் லாங் வாக்குன்னு சொல்லி நைட்டே ஸ்பாயில் பண்ணிட்டேன். சி, ஒன்னால இல்லடி அந்த புறம்போக்கு பசங்க. சௌமியா, என்ன அப்படி பார்க்குற? என்னடி கெட்டவத்தெல்லாம் பேசுகிற? இதெல்லாம் மறந்துட்டு போய் நல்லா தூங்கு ஃபஸ்ட்டு, சரியா? சௌமியா,
கெட்டவத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. தீமைதான் வெல்லும் என்ன நினைத்தாலும் தீ. எங்கடா போறோம்? கம்முன்னு வா, சொல்ற. ஒரு சின்ன பிரச்சனை. ஏய், என்ன பிரச்சனை? யாராவது தூக்குமா? சொல்லு, தூக்கிடுவோம். டேய் மூட்டு வாடா. பங் அப்படியே கையை பிடிச்சி பிளாக். நானும் ரோடி தான்டா. கேள பாரு. ஏய், என்னடா அப்படியே கலாச்சி அமிச்சமே, என்னடா பண்றான்? வண்டியில் பாரு, திரும்பி வந்துக்கிறானே. கொலைகள் எவ்வளவோ பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி பொடி பசங்கிட்டலாம் நான் அடி வாங்கினதே இல்லை. இவன் என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு இவனுக்கே தெரியாது. ஆனால் இவன் என் கையில் கண்டிப்பாக மாட்டுவான். எவன் நினைத்தாலும் தீமைதான் கொல்லு. என்னடா மச்சி? அது ஒன்றும் இல்லடா, சாமியார் இருக்கும்போது சின்னதாக பிரச்சனை பண்ணாங்க. பொண்ணு முன்னாடி எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதான் அவளை விட்டு உன்னை கூப்பிட்டு வந்தேன். அது இல்லடா, 5 செகண்ட் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க. அது ஒன்றும் இல்லை மச்சான், எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் சின்ன வயசில் இந்த பாக்ஸிங் கிங் சேர்த்து விட்டாரு. அப்போ புரியல, ஆனால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குடா. ஆமாம், என்ன எங்கடா கூட்டு வந்த? ஏதாச்சுன்னா சரி சொல்ல யாராச்சும் தேவையில்ல. அப்போ ஃபைட் பண்ண கூட்டு வரலையா? பட செஞ்சிட்டானே. ஏய் சௌமியா, 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 அப்பா கூப்பிடுறா பாருண்டி. சௌமியா, அப்பா. அந்த கன்றாவில அப்படி என்ன இருக்கு? எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப். அப்பா கூப்பிட்டு இருக்கால, என்னன்னு கேளு போ. என்னப்பா? சௌமியா, இந்த ஃபார்மில் டிக் பண்ணல இடத்துலலாம் கையெழுத்து போடு. என்னது இது? இது உன் விசா பேப்பர் சௌமியா. அட்மிஷன் கன்ஃபார்ம்டு, ஸ்டூடெண்ட் பாஸும் வந்துடுச்சு. இந்த ஃபார்ம் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், கையெழுத்து போடு. என்ன சொன்னீங்க? சி சௌமியா, நீ அங்கே நம்ம சீதாராமன் அங்கிள் வீட்டில் தான் தங்க போகிற. அண்ட் யூ நோ இஸ் சன் லக்ஷ்மி பத்தி, நல்ல பையன். இஸ் ஒர்க்கிங் ஃபார் டிலைட், கை நிறைய சம்பாதிக்கிறான். இட்ஸ் மை லைஃப். ஒரு ஃபார்மாலிட்டி கூட என் ஒப்பீனியன் கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? இன்னைக்கு வரைக்கும் உன் லைஃப்ல உன் தேவைங்களை புரிஞ்சு நாங்க செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் எதுக்குமா கேட்கணும்? இது அப்படி இல்லப்பா, நான் வெளியே போய் வாழ போறேன். So I should get to decide this. சௌமியா, என்னடி ஆல்ரெடி டிசைட் பண்ண மாதிரி பேசுற? ஆமா, லவ் பண்றேன். மைக். சௌமியா, மைக்கேலா? இந்த பாருடி, மைக்கேல டேவிட் எவனையாவது எடுத்துட்டு வந்த அப்புறம் எங்க ரெண்டு பேரையும். இந்த 4 நாள்ல நீ நெதர்லாண்ட்ஸ் கிளம்புற. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். ஏன் காலற? எல்லா அப்பா அம்மாவும் இதை தான் பண்றா. எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிடுவேன். பிளாக்மெயில். இந்த பிளாக்மெயிலுக்குலாம் ஏன்க்கா பயப்படுற? நீ போனோடனே சாவறதுக்கு என்னென்ன டாஷ்கா பெற்று போட்டிருக்காங்க. நான் இன்னும் ஸ்கூல் போகிற பையன். என்னை விட்டுட்டு அவங்க சாக போகிறாங்களா? நீ இதை பற்றியெல்லாம் யோசியாத. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஓய், ஹலோ, சொல்ல ஒழுங்கா பேசு. அழுறியா? என்னாச்சு? எங்க அப்பா என்ன நெதர்லாண்ட்ஸ் அனுப்ப போறாரு. அங்க இருக்கிற மொக்க மாமா பையன் லட்சுமி பதிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு.
ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். இன்னும் 4 டேஸில். என்னது 4 நாள் இல்லையா? ஆமாம், ஏதாவது பண்ணேன். சரி, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ ஏர்போர்ட் போயிடு. ஏர்போர்ட்டா? நான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நம்பு. சரி. I'll take care. Bye. பாய். சௌமியா, நீ திரும்பி வரத்துக்கு எப்படி 3 மாதத்துக்கு மேலே ஆகுமா? திங்ஸ் எல்லாம் மறந்துடாம எடுத்து வச்சுக்கிட்டியா? நான் தான் என்ன சௌமியா, அப்பா மேலே கோவமா? இல்லைப்பா. அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான்மா செய்வா. மனசில் எதுவும் வச்சுக்காத. சரிம்மா. அங்கே சீதா மாமா உன்னை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. லேண்ட் ஆன உடனே ஃபோன் பண்ணிவிடும். ம், சரிம்மா, எனக்கு போர்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சௌமியா, உன் பாஸ்போர்ட். சரி. சௌமி, பத்திரமா போயிட்டு வாடா. ம். ஹலோ. உங்கள் அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க, நான் வெளியே தான் இருக்கேன். நீ வெளியே வரியா இல்லை நான் உள்ளே வரட்டா? போயிட்டாங்களா? சரி சரி, வரேன். இந்த அப்படி கூட ஃப்ரெண்ட்ல கூட. சூப்பரா, சான்ஸே இல்ல. நெக்ஸ்ட் என்ன பிளான்? தெரியல. சரி, அப்ப என் தம்பிக்கு கால் பண்ணிடுங்க. ஏய், ஃபர்ஸ்ட் ஃபோனை உள்ள வை. ஏன்? ஃபோனை உள்ள வை. ஏன்? நீ வந்தா மட்டும் போதும். ராத்திரி நேரத்து பூஜையில் ஒரு கால வந்தது யாருடா? டேய், என்னடா ஓடி வந்துட்டீங்களா? கத்தாதரா. டேய் மாமா, காசு எவ்வளோ வச்சிருக்க? பேசாம ஒரு மாதம் ஹோட்டலில் ரூம் போட்டுரு. என்னடா சொல்ற? போலீஸ் ரேடியோ பேப்பரில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மானம் போயிருண்டா. புத்தி எங்கே போது பாரு அவனுக்கு. ஹேய், இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஓடி வந்திருக்காங்க. பேசாம நாமளே அவங்களுக்கு அதே ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிரலாமே. மச்சி, நீ சொன்னது சூப்பர்ல. கல்யாணம் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை மச்சான். முதல்ல லீகலாக எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் வேணும். உங்கள் அப்பா சிஇஓ, இவங்க அப்பா காலேஜ் கரஸ்பாண்டன்ட், ரெண்டும் பெரிய தலைங்க. அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் நம்மளை தான் பண்ணிட்டா கடத்தல் கல்யாணம் நண்பர்கள் உணர்ந்து நம்மளை தான் மச்சான் பிடிப்பாங்க. லீகல் மாரல் சப்போர்ட்டா? நான் வேணும்னா என்னோட அங்கிளை கூப்பிட்டுமா? உங்க அங்கிள் போலீஸா? இல்ல, சென்னையிலே பெரிய கிரிமினல். ரவுடியா? ஏய், லாயர்னு சொல்ல வந்தேன். த கிரேட் அட்வொகேட் சுந்தரமூர்த்தி. ஹலோ. ஹலோ அங்கிள், நான் மதுமிதா பேசுறேன். ஹேய் மதுமிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஜெயிலுக்கு போறேன். ஜெயிலுக்கா? ஜெயிலுக்கு போனதை நம்ம பெயில் எடுக்க முடியும். உள்ள கிளைண்ட்டை பார்க்க போறேன். அதுதான் நம்ம அங்கிளோட ப்ரொஃபஷனு. ஓ. ஹஸ்பண்ட் கும்கி பாண்டா எப்படி இருக்கிறான்? என்ன ப்ராப்ளம் பண்ணுறான்னா சொல்லு, டைவர்ஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிடுறேன். அவனை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அங்கிள். என்ன புஜ்ஜிமா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. ஸோ அவங்கள நீங்கள் தான் கொஞ்சம். சரி, ஓகே, நான் ஒரு 9:30க்கு அங்கே வரேன். ஓகே. என்னங்க, ஃபோன் அடிக்குது பாருங்க. ஐயோ, ஃபோன் எடுத்தா என்ன மனுஷனுக்கு? ஹலோ. என்னம்மா, நீ சொன்ன ஃப்ளைட்ல சௌமி வரவே இல்லையே. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாளா இல்ல டிரான்சிட்ல விட்டாளா? வரலையா? சீதா, நீ ஒழுங்கா பாத்தியா? நான் என்ன போய் சொல்லிட போறேன்? நாங்க தானே ஏர்போர்ட்ல டிராப் பண்ணோம். இல்லம்மா, அவன் வரவே இல்ல. அபுதாபி டிரான்சிட்லயே சௌமியை செக் இன்னே பண்ணல. செக் இன் பண்ணலையா? சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு ஃபோன். என்ன? சீதா ஃபோன் பண்ணியிருந்தான். நம்ம சௌமி அபுதாபி டிரான்சிட்ல செக் இன்னே பண்ணலையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கா, ஃப்ளைட் மிஸ் பண்ணிருப்பான்னு. என் ஃபோன் எங்க? அதை எடு. ஹலோ யுசைன், நேற்று நம்ம சௌமியாவை நெதர்லாண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு இல்லையா? அவன் அங்கே போய் சேரலையா? இமிக்ரேஷன் செக் லிஸ்ட்லேயே பேர் இல்லையா?
எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. என்ன இதுன்னு கொஞ்சம் பார்க்குறீங்க? 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். 10 நிமிஷம் டைம் கேட்குறாங்க, பார்த்து சொல்கிறாங்க. என்ன ஹுசேன்? ஹலோ ஹலோ, சௌமியா சென்னையில் செக்இன் பண்ணிட்டு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன அண்ணா? நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் சென்னையில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன். வேணும்னு பிளான் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன்னு அப்பவே நினைச்சேன். நீ ஒன்று செய், அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணு. அந்த மைக் இருக்கானே, அவனோட வீட்டு அட்ரஸ் வாங்க. சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார், ஏற்கனவே நமக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு சார். சார் ப்ளீஸ், இப்போ அதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க சார். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். என்னாச்சு? கவலைப்படாதீங்க ரகுநாதன். சௌமியா நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு. அவள் எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஷூர் சார். தேங்க்யூ சார். He is Mr. Jayprakash, Inspector of Police, Chelur. What can I do for you? ஒன்றும் இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும். உங்கள் பையன் மைக். What's happened to Mike? Accident? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பையன் மைக் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு பொண்ணை தூக்கிட்டான். சரினா? ஸ்ருதி, மேலே போமா. நான் போக மாட்டேன். போலீஸ் அங்கிள் வந்திருக்காரு, உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாரு. மேலே போ. காலேஜ் ஃபங்க்ஷனில் மைக் ஒரு பாட்டு பாடி ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றினானே, அவள் பேர் என்ன? பேரு சௌமியா நினைக்கிறேன்ப்பா. ஏன்பா? சரி, நீ மேலே போ. ஓகேப்பா. சாரி சார், இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்க்கல. நான் முன்னாடியே கண்டிச்சு வச்சிருக்கணும், சரியா பார்க்கல. ஆக்சுவலி உங்கள் பையன் எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். சாரி. இல்லை சார், எங்கள் மேலே தப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? உங்களுக்கு எதாவது தெரியுமா அவங்க எங்கே இருக்காங்கன்னு? இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சார், என் பையனுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் ஏதாவது க்ளூ கொடுத்தா தான் அதை வச்சு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். உங்கள் பையன் ரெகுலராக போகிற இடம் அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம பெங்களூர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருப்பானோ? அடையாரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு. அருண். அருண் சார், அடையாரில் ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க சார். அருண் அண்ட் அட்ரஸ் இருக்கா? ஃபோன் நம்பர் இல்லை, எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் பண்ணுறேன். நான் 1 ஹவருக்கு ஒரு தடவை உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஒருவேளை மைக் அதுக்குள்ளே உங்களுக்கு லைனில் வந்துட்டானா என்னை காண்டாக்ட் பண்ணணும். ஓகே சார். சரியாம்மா? ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். ஹாய் ஹாய், வாங்க. எப்படி இருக்கு? Thank you so much for coming, uncle. You are totally. Hi sir. Hi. அத பத்தி சொல்லதா கூப்பிட்டேன். உட்காருங்க. போடா. உட்காருங்க சார். உட்காருங்க அங்கிள். ஏய் கும்கி பண்டா, நீரியா? அங்கிள், நான் சொன்னல அந்த லவ்வர்ஸ் மைக் அண்ட் சௌமியா, இவங்க 2 பேருமே ரொம்ப ட்ரூவா லவ் பண்றாங்க. திடீர்னு இவங்க அப்பா இவளை ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் அனுப்ப ட்ரை பண்ணாரு. அப்போ பார்த்து இவன் ஏர்போர்ட்லேருந்து இவளை தூக்கிட்டு வந்துட்டான். ஏர்போர்ட்லேயே தூக்கிட்டியா? பட்டுக்குட்டி, நீ ஒரு நல்ல காரியம் செய்யறனா நான் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. உன் பேர் என்னம்மா? மைக்கேல் சார். உங்க அப்பா பேரு? ஜோசப் சார், ட்ரிபிள் டாட்ஸ் கம்பெனியோட சிஇஓ. ஓ, ஐடி கம்பெனி. நீமா? ஜெரும் காலேஜ் கரஸ்பாண்டன்ட். ஜெருமோட பொண்ணா நீ? இல்ல, காலேஜ் கரஸ்பாண்டன்ட்டோட பொண்ணு. அதானே பார்த்தேன். நீ வீட்டுக்கு போயிடு. நீ அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சின்னு படிக்கிறது ஊர் போய் சேர்ந்து எனக்கு கோர்ட். சார் 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 ஐயோட கப்பு சூடா இருக்கு.
டபுள் ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. ஓகே, சிட் டவுன். டேய் பபுள் வாயா ஏதா பண்றா. நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? கிட்னாப்பிங், ரேப், செக்ஷன் அண்டர் 366 நான் பெயிலபிள் அஃபென்ஸ். டேய் 6 மந்த்ஸுக்கு தான் இந்த லவ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா பௌவா மாறிடும். 2 பேரும் ஸ்பிளிட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அனாவசியமா திஸ் இன்னசென்ட் கேர்ள் மாட்டிக்குவா. நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார். அவ்வளோ ஸ்ட்ராங்? ஆமா சார். யூ குட் கேர்ள். நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அங்கிள். ஓ, நீயே ஸ்ட்ராங் தான். அப்போ கல்யாணம் தான். கண்டிப்பா. அதுவும் இன்னைக்கு மார்னிங் 11:30க்குள்ளேயே கல்யாணம் பண்ணி ஆகணும் ப்ளீஸ். மது, டைம்ல நீ ஃபிக்ஸ் பண்ணாத. இதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. டேய், நீ என்ன பண்ற? அசிஸ்டண்ட கூப்பிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல இவங்க 2 பேரை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணு. நீ என்ன பண்ற? தாலி, பூ, பழம்லாம் வாங்கிட்டு வந்துடுற. Hey boys and girls, let's do the marriage rupavati. ஹலோ. சொல்லுங்க சார், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், பசங்க 2 பேர் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? நாங்க 2 பேர் மேஜர் எங்க வீட்ல கல்யாணம் பண்ண விடாம த்ரெட்டன் பண்றாங்க. சோ எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. கமிஷனரும் அவங்கள சாந்தோம் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. சாரி சார், எவ்ரிதிங் இஸ் லீகல். என்னால ஒன்றும் பண்ண முடியல. நினைச்சபடியே நல்லபடியா எல்லாம் முடிஞ்சது. You are happy now? Oh, really happy uncle. Thank you uncle. Thank you. Thank you. எதுக்கு இவங்க ஸ்டே 1 வீக்? சார் அது இன்னும் பிளான் பண்ணல சார். இன்ஃபேக்ட் எனக்கு 1 வீக்கில் பெங்களூரில் ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்குது. அது வரைக்கும் வேணா. தப்பா நினைக்காத சௌமியா. எங்க அப்பா அம்மா 2 வாரம் இங்க தங்க போறாங்க. எங்க அப்பா அம்மா பத்தி உனக்கே தெரியும் மைக். உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும். நான் உன்னை பேச்சு வாங்க வைக்க மாட்டேன். நான் வேணா வேற ஏதாவது. ஹலோ, இருங்க. எதுக்கு? ஆக்சுவலா சிங்கம் 3 ஷூட்டிங்காக ஒரு 10-15 நாள் ஆஸ்திரேலியா போறேன். அது வரைக்கும் நீ என் வீட்டு தங்கிக்கோயேன். 10வது அசிஸ்டண்டா தானே போற? அது லாஸ்ட் மினிட்ல பட்ஜெட்லன்னு உன்னை கட் பண்ணுவாங்க. நீ ஓவர் இந்த அல்டாப்லாம் பண்ணாத. லொகேஷன் எங்க இருக்குதுன்னு சொல்லு. அதாவது சென்னையில் இப்படி ஒரு லொகேஷன் நீங்க யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. நீ ஒரு 10-15 நாள் தங்கிக்கலாம் மச்சி. நான் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். என்ன கம்ஃபர்ட் லெவல் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல. இது டைம்லி ஹெல்ப்டா. அது ஒரு எக்ஸாட்டிக் லொகேஷன். இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு. அது மைக்கேல், சௌமியா. சரிங்கக்கா. அவங்க ஹஸ்பண்ட் புதுசாகவே தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இட்ஸ் ஓகேடா. ஹாய். வெதர் நல்லா இருக்கு. தூங்கிடாதடா. வரேன். வா. பாய். போயிட்டு வரோம்டா. பாய். ஃபர்ஸ்ட் நீ குளிச்சிட்டு வா. அப்புறம் அப்புறம் நான் குளிச்சிட்டு வரேன். அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்க அப்படி? உன் தங்கச்சி பேர் என்ன? சரிண்ணா. ஏன்? செம்ம கியூட்டா இருக்கா. யாரு? அவளா? செம்ம வாழ தெரியும்ல. நம்ம மேட்ரு வீட்டில் போட்டு கொடுத்ததே அவ்வளோ. என்னை இவ்வளோ தூரம் தைரியமா உன் கூட வர வச்சதே என் தம்பி தான். இங்க வந்ததுலேருந்து அவன் கூட பேசவே இல்லை. உன் ஃபோன் கொடு. என்ன
அதான் சொல்கிறேன் என் மச்சான். ஏய் என்ன சவுண்டே காணோம்? ஏய் என்னாச்சு? நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன் மைக். எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம் மைக். இன்னும் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பாக வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம். நான் ஒன்றை மட்டும்தான் நம்பி வந்திருக்கேன் மைக். என்ன பண்ற? நீ என்ன பண்ணுற? நல்லா இருக்குல்ல? ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. ஒரு பிரெட்டு, ஜாம், நூட்டெல்லா, இதுதான் பிரேக்ஃபாஸ்டா? உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும். என்ன பண்ண போற? சாப்பிட போகிறேன். அப்படியே சாப்பிடு. சாப்பிடுங்க. ஐயா ஃபோன். என்ன மணிமாறன் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னா நான் நேரில் வந்து உங்களை பார்க்குறேன். நான் கொச்சினில் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு வந்துடுவேன். ரொம்ப எமர்ஜென்சினா ஃபோன்னு சொல்லுங்களேன். சார், வடபழனி ஏரியா இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ரகுவரன் மிஸ்ஸிங் கேஸில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. வந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிப்போர்ட் படி பார்த்தா அது பசுபதி தான். பசுபதி? மணிமாறன், பசுபதி நம்ம பையன். உங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கம்லாம் வரமாட்டான். என்னங்க நீங்கள்? இல்லை சார், வந்த இன்ஃபர்மேஷன் வெரி ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மிஸ்ஸிங் பேட்டர்ன் கூட அதே மாதிரி. புரியுது மணிமாறன். நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். முடிஞ்சால் காலையிலே பேசுகிறேன். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே ஐயா. டேய், பசுபதி நாளைக்கு காலையில் வந்து பார்க்க சொல்லு. சரிங்க. வா பசுபதி, சாப்பிட்டியா? ஆச்சுங்க. நீங்கள் எப்பயும் வந்தீங்க? நான் நேற்று நைட் ஃப்ளைட்டில் வந்தேன். உட்கார். பரவாயில்லையா, நீங்கள் உட்காருங்க. உட்கார். என்னடா மூஞ்சி கைக்கெல்லாம் கீரல் போட்டிருக்கு? போதையில் இருக்கும்போது நான் யார் என்னன்னு தெரியாமல் அடிச்சிட்டான். இங்கே பாரு பசுபதி, நீ இப்படி அங்கங்கே மார்க் வாங்கினேன்னு வச்சுக்கோ, ஒரு சுள்ளாங்க கூட நீ மதிக்க மாட்டான். ஏதாவது சொன்ன தலையை குனிஞ்சுக்கோ. நான் சொல்கிறத கேளுடா. இன்னும் 2 மாதத்துக்கு ஒன்றும் பண்ணாத, அமைதியாரு. சொல்டா, அந்த வடபழனி ரவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? ரகுவா? அந்த காணாம போன இன்ஸ்பெக்டர்? அவனே தான். தெரியாது. உண்மையை சொல்லு, என்ன பண்ண? ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான். அதான் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கை வைக்காதே. என்னடா மறைக்கிற? அவங்க எவ்வளோ நாள் உன்னை உயிரோடு விட்டு வச்சது பெருசு. நீ யாரு, எங்கிருந்து வந்த ஞாபகம் வச்சுக்கோ. ஐயா, எங்கிருந்து வந்தோங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். ஓ, உன்னை வளர்த்து விட்டா போலீஸ்காரனே தூக்குவியா? கேட்டா என்ன எடுத்து பேசுவியா? பசுபதி,
பாய் டி. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா. போ. ஒன்ஸ் மோர். போன்னு சொல்றல. என்னடா தப்பு பண்ணீங்க? இப்போ இங்க வந்திருக்கீங்க? இல்லக்கா. அண்ணே உள்ள இருக்காராடா? இவங்க தான் காத்துக்கிறாரு போகா. ஏன்டா உள்ளாரோ? வழியில மழையில வண்டி ஆஃப் ஆயிடுச்சுடா. சரி விடு விடு போ. நான் கேட்ட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா இருந்தா வாங்கினதுக்குள்ள செம்ம மழைடா. எந்த ஃப்ளேவரா இருந்தாடா? சரியான மழையில வாங்கிட்டு வந்துருப்பேன்டா. ஐயோ மழைக்கு தண்ணி இல்லை அண்ணன் மட்டும் நல்லா குள்ளு பக்கம் வர. இனிமேதான் மது மைக்குக்கு வேலை கிடைச்சதுன்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அவன் எப்போ வரா? நாளைக்கு மார்னிங். ஓகே ஓகே, ரிலாக்ஸாக தூங்கு. நாளைக்கு நானும் அருணவனும் டின்னருக்கு வெளியே போகலாம். பயம் தானே? இல்லைம்மா, நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டே தூங்குவேன். பாய், குட் நைட், பாய் பாய். வாட்ச்மேன் மாதிரி வெளில நின்னுக்கிறோம். இல்ல சதா மாதிரி கல்யாணம் மாச்சு பண்ணிடுறோம். நடந்து இருக்காங்க தண்டமா. உங்க அண்ணன் புடிச்சல மார்க்கா இருக்கு. என்ன வீடாப்பெல்லாம் ஏங்கிட்ட தானா? சும்மா அண்ணன் கேட்ட உண்மையை சொன்னா கோவம் பொத்துட்டு வருதாக்கும். சொல்றேன் சொல்றா சரி ஓகே. புரியல. சௌமியா, சௌமியா என்னாச்சு? ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்க மைக். யாருமா? யாரு? என்ன நடந்துச்சு? பயமா இருக்கு மைக். இந்த பொண்ணு
யார் வண்டி இது? இங்க மேல் வீட்டுல புதுசா கல்யாணம் ஜோடி யாரோ இருக்கிறாங்கடா, அவங்க தான் இருக்கும். என்ன சொன்ன? அதானே இங்க மேல் வீட்டுல புதுசா கல்யாணம் ஜோடி. இன்னைக்கு நைட்டு மூவர்ஸ் பேட்டைக்கு போறோம்ல, அப்போ இதுல வண்டியில பயங்கரமான காம்பினேஷன். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்கு. பிளாஸ்டிக் தவிர எதுவாக இருந்தாலும் காத்தோட காத்தா. அன்னைக்கு சில விஷயங்கள் நான் முடிவு பண்ணேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சௌமியா எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். நான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி சௌமியாக்கு ஏதாவது ஆகக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. இதே மாதிரி நீ அவளும் பஸ்பம் ஏத்ரா வண்டியில. ஏன்னா கூட வச்சு சுத்திட்டு இங்கே தூக்கி போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கலாம்ல. வச்சு செய்யறது கேள்வியா? சொல்லுங்க சார். மணிமாறன், நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டபடியே பசுபதி என்கவுண்டரில் போட்டு. என்ன சார் சொல்றீங்க? எச்சக்கல நாய் வளர்த்து விட்ட என்னையவே முறைக்கிறான். அவன் செத்தா சொந்தம் சொல்லிக்க ஒரு காக்கா குருவி கூட கிடையாது. எந்த தடையும் இல்லாமல் அழிச்சிடும் அவனை. நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். हेलो, एडमिन ऑफिसर मिस्टर सत्य ने रूम कर सोलो. या மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் சத்யன். நம்ம சேலையூர் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ரிட்டையர் ஆக போறாருல்ல? எஸ் சார். அவருடைய சர்வீஸ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கு? 6 மந்த் இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் உட்காருங்க ஜெயபிரகாஷ். தேங்க்யூ சார். ஜெயபிரகாஷ், நீங்க இன்னும் ஒரு 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறீங்க. உங்ககிட்ட சில விஷயங்களை பேசலாம் தான் இங்க வர சொன்னேன். சொல்லுங்க சார். அந்த பசுபதி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். பாஸ்ட் 18 இயர்ஸ் பல கொலைகளை செஞ்சுட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு இருந்தா சார். லாஸ்ட் 2 இயர்ஸ் வரை என்னுடைய சர்க்கிளில் தான் சார் இருந்திருக்கான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் உங்க சர்க்கிளில் இருந்திருக்கான். எஸ் சார். ஏன் ஜெயபிரகாஷ், இவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்துட்டு கடைசி வரைக்கும் நீங்க அவனை பிடிக்கலாம் எப்படி? சாரி சார், லாஸ்ட் டைமே அவனை நான் ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாங்கிற ஸ்டேஜில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். இதெல்லாம் ஒரு காரணமா ஜெயபிரகாஷ்? சார், அவன் வாழ்க்கை முழுக்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இருந்திருக்கான்.
பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டை பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள பசுபதி கேஸை க்ளோஸ் பண்ணுறேன் சார். அப்படி இல்லைன்னா தேங்க்யூ சார். ஹேய், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நாம ஏதாவது படத்துக்கு போலாமா? எந்த படத்துக்கு போலாம்? கத்தி போட்டோன்னே அப்படியே டிக்கெட் கிடைச்சிட போகுது. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீ ட்ரை பண்ணி போப்பா. தளபதி படம்னா சும்மாவா? அப்போ மைக்கையும் கூப்பிடலாம். டேய், மைக் எங்கே இருக்கான்? அவன் இன்டர்வியூ என்னாச்சு? சொல்ல மறந்துட்டேன் மச்சான். நேற்று அவனுக்கு ஃபோன் பண்ண, அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுடா. என்னடா சொல்ற? அப்போ அவனையும் கூப்பிடுவோம். அவன் காடை வச்சு தேய்ன்னு தேய்க்கிறோம். அவன் இப்போ வேற நிலைமையில இருப்பான். அப்படி என்ன நிலைமையில இருப்பான்? மேட்டர் நானா, அவன் நேற்று நைட்டே சௌமியா பார்க்கறது இங்கே வந்துட்டான். சர்ப்ரைஸா அவளை பார்த்து வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அனிமன் போறான். ஃபோனே ஆஃப் பண்ண போறான். மொபைல் ஃபோன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? உன்னை மாதிரிலாம் ஃபோன் போட்டு என்ன மாமா முடிஞ்சிருச்சான்னு கேட்பீங்கல்ல, அதனால தான். அவ இப்ப எங்க என்ன நிலவேல இருக்கானோ பாப்பா. சேதுராமனுக்கு கால் பண்ணிருக்கேன். என்னவா? அட இது வேற. என்ன பசுபதி, பிஸியா இருக்கியா? ஒன்றும் இல்லைங்க, குளிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் யாரும் இருக்காங்களா? ஒரு நிமிஷம். இப்போ யாரும் இல்லைங்க, சொல்லுங்க. ஜாக்கிரதையா, உன்னை என்கவுண்டர் போட சொல்லி அந்த கமிஷனர் உத்தரவு போட்டான். 10 நாளைக்குள்ள உன்னை போடுறதா ஜெயபிரகாஷ் சொல்லிட்டான். பார்த்துக்கோ. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயா. பசுபதி, என்ன மன்னிச்சிருங்கய்யா. இன்னைக்கு ஏதோ கோவத்தில் குரலை ஒசத்தி பேசிட்டேன். அது எதையும் மனசில் வச்சுக்காம என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே, அது போதுங்கய்யா. அதை விடு பசுபதி. நீ யாரு? நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. உனக்கு செய்யாம விட்டுருவானா? ஜாக்கிரதையாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா. ஏய், அந்த ரெண்டுத்தையும் வெளில தள்ளிட்டு வா. வைப்பே, கூட அவனை. ஏய், எழுந்து. தொகுறாத. சத்தம் போட்டு அறுத்துருவாங்க அவளை. நீ அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். ஏய், அமைதியாரான்னு சொல்றேன்ல. ஏய், புடி. ஏய், ஆஸ்கர் போடு.
சதா வண்டியை இந்திரா நகர் கூடு பைப்பு துண்டை போட்டு மறைந்த வள்ளல் ஐயா அரங்கநாதன் அவர்கள் தொடங்கி வைத்த நலத்திட்ட பணிகளை அண்ணன் சேதுராமலிங்கம் அவர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அண்ணன் சேதுராமலிங்கம் அவர்கள் இந்த வருடமும் அப்பணிகளை எம் மூலமாக தொடர விருப்பப்பட்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு சேவை செம்மல், சிறந்த தேசபக்தர். அண்ணன் பை பிரகாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஏரியாவை நான் பார்த்ததே இல்லையா? எல்லா ஏரியாவும் நம்ம ஏரியா தானே. இந்த 2 பேருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான் பாருங்க, இவன் தான் பசுபதி. எவ்வளோ வருஷம் சார்? எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருப்பான்? எஸ், தண்ணி காட்டிட்டான். இப்போ என்ன சார் பண்ண போகிறோம்? அவன் குரோம்பேட்டை, வேளச்சேரி, ஓஎம்ஆர் வழியாக தான் அங்கே வந்திருக்கான். இப்போ அடையார் இந்திரா நகரில் இருக்கான்னா அவன் கண்டிப்பாக மேடவாக்கம் கூட்ரோடு வழியாக தான் வந்திருக்கணும். ஸோ ஹீ இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த சிட்டி. சிட்டி ஏன் சார்? நம்ம அவுட்ஸ்கட்லையும் மினி டவுன்லையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது சிட்டிக்குள்ளே சேஃபாக இருக்கலான்னு பிளான் பண்ணுறான். பொறுமையாக பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் அவனை அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அவனை நம்ம 5 பேரில் யார் பார்த்தாலும் நெத்தி போட்டிலேயே சுடணும். தூங்குடா அவனை. இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண, இந்த அடி அங்க விழும். இந்த சப்ப பசங்க பசுப்பத்தி அடிச்சு போட்டு போகிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் நான் அதை பண்ணும்போது சௌமியாக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இன்னும் 2 நாளைக்கு இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அதுக்குள்ளே சொதுப்பாங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகணும்.
இருசதா டேய் கேட்னே இருக்கேன். ஏய் என்னடா ஆச்சு? ஹெட்போன் கேட்ட மறந்துட்டேன்டா. அண்ணன் செம்ம காண்டாவ போறாரு. சரி சரி வா. நல்ல வேலை பேட்டரி எம்டி. சொதப்பட்டா நீங்க. இன்னும் 24 மணி நேரம் எல்லாம் முடிஞ்சிட்டோம். அண்ணே என்ன இல்ல சரக்கு ஏதாவது? என்ன நடக்குது? என்ன பேசுனுங்கிற காலங்காத்தா? ஐயோ இவர் பெரிய யோகியா. ஏய் சரக்கு அடிக்கிறோம். அண்ணே நான் போய் வாங்கிட்டு வரட்டுமாண்ணே? என்ன நீங்க என்ன போயிட்டு நான் பெரிய ஆக்கோட அவன். Sir, usual tequila and beer. ஃபோன் ஆன் பண்ணு. சார் டீனுக்கு சீபால் ஏதோ ப்ராப்ளம் சார். எவனோ ஒருத்தன் பாட்டிலால் மண்டே உடச்சிருக்கானா சார். அந்த சிசிடி ஃபுட்டேஜை செக் பண்ண சொல்லு. நமக்கு ஒரு காப்பி அனுப்ப சொல்லுப்பா. எஸ் சார். கத்தி, சிங்கம் 2, வீரம். மைக் இவன் வேற சும்மா கத்தினே இருக்கா. பாட்டு கேட்க மைக் வரேன். பாப்பா ஏன்டா திட்டி? மைக் மைக் மைக். ஏய் நாடி மைக் மைக்னே பார்த்தல நான் நினைச்சு நாசம் பண்ணிட்டேன். அவன் செத்துட்டான். சும்மா புலம்பின்னு இருக்காத. சொர்க்கத்துல போய் ரொமான்ஸ் பண்ணடி சானியா. என்ன சார் இவன் முத்தம் கொடுத்துட்டு போறான்? வேற லெவல் போதையில இருக்கான். இந்தாங்கடா ஆளுக்கு 2 பீர் இருக்கு. 2 ஒன்று தான்டா. என்ன 2 சார்ஜ் அவுட்டா? சவுண்டே காணோம். சோறு ஏதாவது குத்திங்களா இல்லையா? எல்லாம் குத்தாச்சு ஒன்றும் தொடல. அந்த பொண்ணு தானே ரொம்ப அழுதுன்னு இருந்துச்சு. ஒரு சூப்பர் ஐடியா பண்ணி உள்ள போய் அவன் செத்துட்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கம்முன்னு ஆயிடுச்சு. ஏண்டா எவ்வளவு கூட்டுற? எச்சக்கல நாயே போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. அண்ணே வாங்கிச்சுண்ணே. அண்ணே ஏண்டி செத்துட்டு நிம்மதியா போலான்னு பாக்குறியா? உன்னை அனுபவிச்சுட்டு தான் அனுப்புவேன். ஏய் அவனையும் இந்த ரூம்லயே போடுறான். செத்துற கித்துற போறா. சௌமியா
பிரச்சனையே கிடையாது இல்ல முடியல ரொம்ப ஆசையா வந்த ஒரே நாள் நம்ம வாழ்க்கையை திருப்பி போட்டுருவானா? விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். சார் ஒரு 2 hours முன்னாடி திருசூலம் மீனம்பாக்கம் ஏரியாவில் சிக்னல் லாக் ஆச்சு. இப்போ மறுபடியும் அங்கேயே லாக் ஆகுது. நெட்வொர்க் ஃபோன் பண்ணி எந்த டவர்னு பார்க்க சொல்லு. சார் மூவரசம் பெட்டிக்கும் மினிமில்க்கும் நடுவில் இருக்க டவர்ல தான் சிக்னல் லாக் ஆயிருக்கு சார். எஸ், உடனே நம்ம அங்க போறோம். ஜார்ஜ் சார், அங்க ஏதாவது சஸ்பீஸா பதுங்குற இடம் இருக்கான்னு மடிப்பாக் இன்ஸ்பெக்டர் நெல்சன்ட்ட ஃபோன் பண்ணிக்கல. ஓகே சார். சார் இன்ஸ்பெக்டர் நெல்சன் சொன்ன இடம் இதுதான் சார். ஜார்ஜ் என்னடா? நத்திங் சஸ்பீஷியஸ் சார். வா வாடா. யார் கார்றது? அந்த வண்டி நம்பதில்ல சார். என் மேலே அசிஸ்டன்ட் டாக்டர் பையன் ஒருத்தர் தான். அவன் ஃப்ரெண்டுங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே இருந்தாங்க. இப்போ வெளியூர் போயிருக்காங்க. மேலே போய் செக் பண்ணுங்க இப்ராஹிம். அருண் அண்ட் அட்ரஸ் இருக்கா? ஃபோன் நம்பர். சார் வீடு பூட்டி இருக்கு சார். நமக்கு தெரிஞ்சவங்க தான். நீ கிளவா. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். என்ன அருண், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, பர்சனல் ஒர்க்காக இந்த சைடு வந்தேன். மைக் தங்கி இருக்கிற வீடு பூட்டி இருக்கு. ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. சார் அவனுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிச்சு சார். 1 வீக் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹனிமூன் போறதா சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் சார். ஹனிமூன்கா? போடா. ஓகே ஓகே. சார் வேளச்சேரி பக்கம் வந்தா லஞ்ச் இல்லைனா டின்னருக்கு வீட்டுக்கு வாங்க சார். ஷோர் ஷோர், கண்டிப்பா வர்றேங்கண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே பை, டேக் கேர். ஏய், உன்னை உரிக்கிற உரியில இரு. அண்ணே எங்கனே போறோம்? ஏய், ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணே. இதுக்கு மேல என்ன சார் பண்றது? இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்துருவான் சார் இவன். பைப்பு அண்ணே, அதை வச்சுட்டு போ. சரிண்ணே. டேய், பசுபதி எங்க இருக்காங்கிற உண்மையை மட்டும் சொல்லு. உன் மேல எந்த கேஸ் இல்லாம நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஊர்ல அப்பா அம்மா ஒரு பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொன்னா ஊர்ல போய் செட்டில் ஆயிரலாம். ஏய், இவனை தூக்கி வண்டியில போடு. ஓகே சார். நீ சொன்ன மாதிரி அங்க யாரும் இல்லைனா உன்னை அங்கேயே சமாதி ஆக்கிடுவேன். தூக்கு. வாடா.
பார்த்தாலும் காலில் ஷூட் பண்ணி வண்டியில் தூக்கி போடுங்க. ஷோ சார். கவுண்டர் வெப்பன்ஸ் இருந்தால் யோசிக்காமல் போட்டுருங்க. ஓகே சார். நான் எக்ஸாக்ட்லி 8 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஓகே சார். சார் இங்கே தான் சஸ்பிஷியஸாக இருக்கா, நான் இங்கே இருந்து பார்க்குறேன் சார். ஓகே. என்னடா அண்ணன் வண்டியை காணும்? அண்ணன் வண்டி இன்னும் வரலடா. வண்டானுடா. எங்கடா பசுபதி? 4 மணி ஆகி இன்னும் 3 நிமிஷம் தானே இருக்கு. 4:03 இங்க பசுபதி வரல. நீ இதே இடத்துல போச்சு போட்டு போயிட்டே இருக்கும். சாவை பத்திலாம் 20 வருஷமா உங்களே சுத்த விட்ட பசுபதிக்கு உங்ககிட்ட தப்பி தெரியாதா? என்னமோ புச்சால்தனமா எங்களை கண்டுபிடிச்சதான் நினைச்சு சந்தோஷப்படாதீங்கடா. இன்னைக்கு காலைல 4 மணிக்கு நீங்க இங்க இருக்கணும்னு பசுபதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிவு பண்றாரா? சதா வண்டி எங்க நகர் கூடு போன் பண்ணி சார். நான் சொல்றப்பெல்லாம் போன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி. இப்போ ஆஃப் பண்ணி போன் ஆன் பண்ணி. ஏய் போன் ஆன் பண்ணி. சரிண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மோப்பனை இங்க வந்துருவாங்க. சார் நீங்க சொன்ன கரெக்ட் சார். அவன் நம்பர் டி நகர் ஏரியால தான் சிக்னல் கனெக்ட் ஆகுது சார். ஏய் சார், எங்கடா அந்த பொண்ணு? சோமி எங்கடா? பசுபதியோட வீட்டு மாடியில போய் தங்கி இருந்திருக்க. அணியும் பொருள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிருக்க. எங்கடா சோமி? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க சார். சார் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பொறுமையா கேளுங்க சார். பசுபதி வந்தாச்சுடா. தேங்க்யூ ஸோ மச் சதா. ஹாப்பி ஜேர்னி. ஏய் அண்ணன் சொன்னதுல வண்டி இல்லடா, ஓடாதடா. நோரிதுடா வண்டி. டாக்டர் போலீஸ்டா. சார் நம்ம ஷூட் அவுட் தான். 3 விக்டிம்ஸ். அதுல ஒன்று சதா. குட். நான் ஒரு 2 மினிட்ஸில் அங்கே வரேன். அப்போ நான் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் சார். சௌமி அப்போ எங்கடா? சார் நான் பசுபதி எஸ்கேப் ஆகி வந்தோடனே அருண் திருசூலம் ஸ்டேஷன் வச்சு சௌமியா அமிச்சிட்டேன் சார். சரி ஒரு நிமிஷம். ஹலோ சார். சௌமியா உங்க கூட இருக்காளா? ஆமாம் சார், இப்போ தான் வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. மைக் ஃபோன் பண்ணி திருச்சூர் வர சொன்னா. இப்போதான் பிக்கப் பண்ணிட்டு வரேன். பேசுறீங்களா அவர்கிட்ட? கொடு. இந்தா ஜேபி சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். மைக் எங்கம்மா? மைக் ரூம் பெட்ல அர்ஜென்ட்டா ஏதோ ஒர்க் இருக்குன்னு போயிருக்காங்க. ஏன் சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா தான். நான் நேரில் வந்து உன்னை பார்க்குறேன், சரியா? தேங்க்யூம்மா. ஓகே சார். நீ வீட்டுக்கு போ, அப்புறமா உன்னை நேரில் வந்து பார்க்குறேன். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஜெயபிரகாஷ். உங்களுடைய போலீஸ் வாழ்க்கையை ஒரு ஹை நோட்டில் முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஆமாம், நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், இதில் நான் மட்டும் இல்லை, ஜார்ஜ், இப்ராஹிம், வெற்றிவேல், சேதுபதினு 4 பேர் கூடவே இருந்திருக்காங்க. ஒரு டீமாக இருந்து தான் சார் இதை முடிச்சிருக்கோம். குட் குட், வெரி குட் சார். இது சார்ந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஈவினிங் சப்மிட் பண்ணுறேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெல்கம். சார் சார் ஆ, இப்போ எங்கே சார் போகணும்?
மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன அருண், நல்ல தூக்கமா? எங்க மைக்? இருக்கான் சார். நைட் எங்கேயோ போய் விழுந்து வாரிட்டு வந்திருக்கான் சார். உடம்புலாம் பிளாஸ்திரி. இருங்க நான் கூப்பிட்றேன். காஃபி டீ தான் சாப்பிட்றீங்களா சார்? ஒன்றும் வேண்டாம்ப்பா, அவனை கூப்பிடு. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா, ரொம்ப அடிபட்டுருச்சா? இல்லை பரவாயில்ல, லைட்டாக தான் சார். காஃபி ஏதாவது சாப்பிடுங்களா சார்? இல்லை இல்லை. சொல்லுங்கள் சார், காலங்கத்தாலே வந்திருக்கீங்க. ஒரு ஸ்மால் இன்வெஸ்டிகேஷன். சொல்லுங்கள் சார். நீ பசுபதிக்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச? என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. எங்க டீம் சுட்டது 3 பேரை தான். அந்த 3 பேர்ல பசுபதி இல்லை. அவன் எங்க? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சார்? என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. இல்லை சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. டேய், நானும் ஃப்ரெண்ட்லியாக பேசி டீசெண்டாக பிஹேவ் பண்ணலான்னு பார்க்குறேன். விருப்பத்துற உண்மையை சொல்லு. நீ என் திருட்டு போனது எனக்கு நல்லா தெரியும். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நம்பி சொல்லு. அதுக்கு மேல நீ சௌமியாவோட ஹஸ்பண்டா? உண்மையில தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க சார், டீ சாப்பிட்டே பேசலாம். அட வாங்க சார். ஏய், அந்த 2 பேரும் வண்டியில் ஏத்துறேன். சதா, நான் யாருன்னு தெரியாம விளையாடிட்டான். சின்ன பையன் விட்டு போயிருக்கலாம். ஆனா இப்படி விட்டு வைக்கிற மிச்சம் சொச்சம் தான் நாளைக்கு முளைச்சி வந்து நிற்கும். சாவியை கொடுறாங்க. ஞாபகம் இருக்குல்ல, 4 மணிக்கு 3 வருஷம் கேட்ட. சரிண்ணா. அதுக்கு முன்னாடி தப்பி தவறி கூட வாயை திறந்துடாத. நீ உங்கம்மாக்கும் போற, சாரதியை பார்க்குற, தண்ணி வாங்குற. அதுக்கப்புறம் கோடம்பக்கம் சேகரம்புரியம் போற, பக்கெட் வாங்குற. 3 மணிக்கு நேராக 3 வருஷம் பெட்டிக்கு வந்துடும். டே பைப்பு, சைதாப்பேட்டை போற, ராஜாவை பார்க்குற. அவனை ஏதாவது பெட்டி கேஸில் சேலியூர் ஸ்டேஷனில் சரண்டர் ஆக சொல்லு. அப்படியே அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரு கண்ணு சார். என்ன பிளானு? நாலு மணிக்கு சதா போலீஸோட கல்குவாரிக்கு வந்துடுவான். அதுக்கு முன்னாடி சுப்புவை திருச்சூர் சந்த ரோட்டில் மீட் பண்ணி நம்ம 4 பேருக்கு பாஸ்போர்ட் வாங்கி அங்கே என்னோட காரை பாரமலை பக்கத்தில் இருக்கிற 2வது வடமுனை செடி பக்கத்தில் பார்க் பண்ணிடுறேன். சதாவும் போலீஸும் மடிப்பாக்கம் கூட்டுரோடு வழியாக தான் என்ட்ரி ஆகணும். நீங்கள் திருச்சூர் வேட்டு வைக்கிற மலைக்கு அடியில் பதுங்கிடுங்க. என்னோட காரை பார்த்த உடனே ரெடி ஆகிடுங்க. முக்கியமான விஷயம், நான் சொன்ன இடத்துல கார் இல்லைன்னா அது கண்டிப்பா நான் இல்லைன்னு எஸ்கேப் ஆயிடுது. போலீஸும் சதாவும் வந்த உடனே சதா போலீஸ் கிட்ட என் காரை காமிச்சு டைவர்ட் பண்ணுங்க. சரி. அப்போ மலைக்கு அடியிலிருந்து நீங்க போலீஸை போட்டுருங்க. சதா தரையா ஃபிளாட் ஆயிடும். இதுதான் பிளான். அங்கேருந்து கிளம்பி நாம கொச்சின் போறோம். சேத்துராமலிங்கத்தை போடுறோம். 3 மாசம் துபாயில் இருக்கப்பா. செம்ம பிளான் தான் அண்ணே. அப்ப இதுக்கு 2த்தையும் டேய் போலீஸை போட்ட மாதிரி நீ உன்னை போடு, நான் அவளை முடிக்கிறேன். சொல்லுங்க. கோடம்பக்கத்தில் இருக்கிற சேகரம்புரியம் போ. சரி. 4 இல்லை 6 வாங்கிக்கோ. அப்படியே அந்த சிக்னல் கிட்ட இருக்கிற பிரியாணி கடைக்கு போ. தாசன் இருப்பாரு. 5 முயல் பிரியாணி வாங்கிக்கோ. ஒரு பிரியாணிலையும் ஒரு துப்பாக்கி. ஓகே, பார்த்து வாங்கிட்டு வா. சரிண்ணே.
பைப்பு அதை வச்சுட்டு போ. சுப்பு ரெடியா? சின்ன பசுபதி உங்கள் 4 வருஷத்துக்கு பாஸ்போர்ட் பக்கம் வரைக்கும். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. பசுபதி அந்த அரப்போல லேண்ட் மேட்ரு. ஏய் அதை பற்றி இப்போ பேசுவானா, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு. ஓகே பை, டேக் கேர். திருச்சூர் சந்த ரோட்டில் மீட் பண்ணி நம்ம 4 பேருக்கு பாஸ்போர்ட் வாங்கிடுவோம். அங்கே என்னோட காரை பாரமலை பக்கத்தில் இருக்கிற 2வது உடம்புல செடி பக்கத்தில் பார்க் பண்ணிடுவேன். பசுபதியை கொண்டுட்டியா? எனக்கு ஒரு வழி தெரியல சார். அவன் பாட்டுக்கு போலீஸை போட போகிறேன், மினிஸ்டரை போட போகிறேன்னு ஹை லெவலில் பிளான் பண்ணியிருந்தேன் சார். கிடைச்ச சான்ஸில் அவனை போடலன்னா இன்னைக்கு நானும் சௌமியும் நிம்மதியாக இருக்க முடியாது சார். பாடி என்னடா பண்ண? குடிச்சிட்டே பேசலாம் சார். Ha 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 ha!